வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்றது தான். அந்த கடவுளோட மந்திரங்களும் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்துல ஒரு நாளும் ஒரு மந்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில 12 ராசிக்கு உண்டான மந்திரங்கள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்கள் ராசிக்கு எந்த மந்திரம் கூறினால் நீங்க செல்வந்தர் ஆகலாம் அப்படின்றது. இது முக்கியமா செல்வந்தர் ஆகிறதுக்கான சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் தேடி வர்றதுக்கான மந்திரம் தான் இந்த பதிவுல இருக்குது. உங்கள் ராசிக்கு எந்த மந்திரம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மேஷம். மேஷ ராசிக்காரங்க என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறதுனால அவங்க முருகனின் ஆசையை பெறணும். முருகனின் ஆசையை பெற வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு தொடர்பான சஷ்டி கவசம், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதியில கிருத்திகை நட்சத்திரத்துல உங்களோட வழிபாடு இருக்கணும். முருகனோட மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் சேனாபதியம் தேவம் ஸ்கந்தம் வதே சீவத் மஜம் அப்படின்றது தான் மந்திரம். மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இது மேஷராசிக்கு உரிய மந்திரம். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரவங்க சுக்கிரன் பலத்தை பெறதுனால அவங்க மகாலட்சுமிய வணங்கணும். மகாலட்சுமியோட மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மகாலட்சுமிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வணங்கலாம். மகாலட்சுமி உங்கள் மனதில் நினைச்சு கொள்ளும் போது உங்க மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி நிம்மதி அடையலாம். உங்களுக்கு செல்வம் பெருகும். பதிவுல மந்திரம் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ லக்ஷ்மிம் கமல தாரிணியை சிம்ஹ வாகினியை ஸ்வாக, இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 108 தடவை, இல்லைன்னா 54 தடவை, 27 தடவை இந்த எண்ணிக்கையில சொல்லிட்டு வாங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்காக நாராயணனை வழிபடணும். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நீங்க ஒரு முறை நினைச்சாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் சகல விதமான சங்கடங்கள் நீங்கி சுகபோக ஐஸ்வர்யங்கள் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும். பதிவுல மந்திரம் வருது, நாராயணனை நினைச்சு மந்திரத்தை சொல்லுங்க. நாராயணனை எப்ப கும்பிடணும்னு தெரியும். ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம அப்படின்ற மந்திரத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 108 தடவை, இல்ல 54 முறை, இல்ல 27 முறை, இல்ல குறைஞ்சபட்சம் 11 முறை, இல்ல 9 முறை கூட நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிட்டும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்கள் சந்திரனின் பலத்தை பெற வேண்டும் அப்படின்னா அம்மனோட வழிபாட்டை அதிகமா ஈடுபடணும். அந்த சந்திரனை வானல் தரிசிக்கும் போது மனதார வணங்குவது உங்களுக்கு நன்மையை தரும். பதிவுல கடகராசிக்குரிய மந்திரம் வந்துகிட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து அமையும். மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம அப்படின்ற மந்திரத்தை தான் நான் ஏற்கனவே சொன்ன மந்திரம் தான். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் சூரியனோட பலத்தை பெறணும் அப்படின்னா சிவனை நீங்க மனதார வணங்கணும். சிவ சிவ ஓம் நம சிவாய அப்படின்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு பெற முடியும். சூரியனோட பலத்தை பெறணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானை கும்பிடுறது ரொம்ப ஒரு விசேஷம். சூரியனோட மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வழிபட்டுட்டு வாங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நம அப்படின்றது தான். சூரியனின் பலம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் புதனோட பலத்தை பெறணும். புதனோட பலத்தை பெறுவதற்காக நாராயணனை நீங்க மனசார நினைச்சு வழிபடணும். ஓம் நமோ நாராயண அப்படின்ற மந்திரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதோட கூட இன்னொரு மந்திரமும் நான் பதிவுல வச்சிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான்
ஸ்ரீமத் நாராயணனை நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நம அப்படின்றது தான். கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெறதுக்காக மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் அப்படின்றது. மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதோட கூட சுக்கிரனின் பலத்தை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. பதிவுல மந்திரம் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவான் கோயிலுக்கும் சென்றுவாங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம அப்படின்றது தான். மந்திரம்லாம் குட்டி குட்டியா சின்னதா தான் இருக்குது. நீங்க இதை கண்டிப்பா 108 தடவை தாராளமா சொல்லலாம். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி செவ்வாயின் பலத்தை பெறணும். அதுக்காக அவங்க சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்பவே நன்மை தரும். முருகன் அப்படின்னாலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதியில கும்பிட்டுட்டு வாங்க. அதோட அம்பாளோட அனுக்கிரகமும் உங்களுக்கு வேணும். அதனால அம்பாளோட முக்கியமா துர்க்கையோட மந்திரம் தான் பதிவுல வந்திருக்கு. தரணி கற்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமர்ப்பதம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமங்கலம் பிராணமம் யகம் அப்படின்றது தான் மந்திரம். மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 108 தடவை கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்காக தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். உங்க வேலையில யார் உங்களுக்கு குருவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். குருவோட அருள் வேணும் அப்படின்னா முக்கியமா வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாத்தி சிவபெருமான் கோயில்ல தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு விளக்கேத்தி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதையே நமக அப்படின்றதான் மந்திரம். கண்டிப்பா உங்களுக்கு பூரண அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க. அடுத்தது மகரம். மகர ராசியாளர்கள் சனியோட பலத்தை பெறணும். சனியோட பலத்தை பெறணும் அப்படின்னா பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன் தரும். அதோட கூட சனி பகவானின் அருளையும் நீங்க பெறணும். சிவன் கோயில்ல நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி வச்சு சனி பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நமக அப்படின்றதுதான் மந்திரம். சொல்லிட்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். பதிவுல வரக்கூடிய மந்திரத்தை ஒரு மந்திரத்தையும் பார்த்து ஒரு ராசினரும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் சனியின் பலத்தை பெறுவதற்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபடணும். முருகன் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இது எல்லாருக்கும் தெரியும். அதோட கூட அனுமனையும் சேர்த்து நீங்க வழிபட்டுட்டு வரணும். அனுமன் அப்படின்னாலே சனிக்கிழமையில வழிபட்டுட்டு வாங்க பெருமாள் கோயில்ல. கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையிலையும் ஹனுமனை போய் பார்த்துட்டு வரலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நம அப்படின்றது தான் மந்திரம். மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுறதுக்காக தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ரொம்பவே சிறப்பு தரும். நீங்க செய்யும் வேலையில நீங்க செய்யற வேலையில இல்ல நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அங்க உங்களுக்கு யார் குருவா இருக்காங்களோ அவங்கள நீங்க நல்ல மதிப்பு கொடுத்து நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கை மேல கிடைக்கும். வியாழக்கிழமையில முக்கியமா இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். ஓம் க்ளீம் ஸ்ரீ உத்தரானே நம அப்படின்றது தான் மந்திரம். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பதிவில் வரக்கூடிய ஒரு மந்திரத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த கிழமையில அந்தந்த ராசிக்காரவங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.